ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபைனைட் சக்ஸஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னோடய ரியல் லைஃப்பில் ஹவ் ஐ மேனிஃபெஸ்டட் மை ட்ரீம் ஜாப். என்னோடய ட்ரீம் ஜாபை நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணேன், அட்ராக்ட் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபாலோ பண்ண டெக்னிக்ஸும் எனக்கு என்னோடய ஜேர்னியில் நடந்த விஷயங்களையும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரோட மைண்ட்லேயும் என்ன இருக்கும், நமக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் எனக்கும் ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கணும், ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும், நானும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரே தாட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். என்ன ஜாப் வேணும், என்ன சேல்ரி வேணும், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வேணுமா, நம்ம டீம்மேட்ஸ் எப்படி இருக்கணும், மேனேஜர் எப்படி இருக்கணும், ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நான் எதுவுமே யோசிக்கலை. ஃபைனலாக ஒரு ஜாபும் எனக்கு கிடச்சிருச்சு. நான் ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் நான் என்ன நினச்சேன், எனக்கு ஒரு ஜாப் வேணும், அது எனக்கு கிடச்சிச்சு, நான் ஹாப்பி. பட் கொஞ்ச நாள் கழித்து தான் ரியாலிட்டி புரிஞ்சிச்சு. ஏன்னா அதே சேம் ஒர்க்குக்கு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் எவ்வளோ சேல்ரி வருது, ஒர்க்கிங் டைம் என்ன அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது சேல்ரி வந்து எனக்கு ரொம்ப கம்மி. டெய்லி 10 ஹவர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணணும். என்னோடய ஆஃபீஸ் டைமிங்கே வந்து 10 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நான் டெய்லியும் வந்து ட்ராவலிங் மட்டும் ஆஃபீஸ் போயிட்டு வரக்கு வந்து 3 ஹவர்ஸ் நான் ட்ராவல் பண்ணணும். ட்ரெயினிங்கும் எனக்கு வந்து ப்ராப்பராக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்தால் வந்து என்னை ப்ளேம் பண்ணிடுறாங்க. பிகாஸ் நான் நியூவாக வந்த பர்சன் அப்படிங்கிறதுனால வந்து ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்களே என்னோடய சீனியர்ஸ், அவங்க வந்து என்னை ப்ளேம் பண்ணிவிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்க மாதிரி சிச்சுவேஷன் நிறைய நடந்துச்சு. வீக்கெண்ட்ஸ் வந்து ஆஃபீஸ் ஹாலிடே. பட் என் டீமில் என் மேனேஜர் வந்து என்னை வந்து ஆஃபீஸ் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கண்டினியூஸாக பிரேக் இல்லாமல் ஒர்க் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் இப்படியே நான் மேனேஜ் பண்ணிட்டே இருந்தேன். அப்போது வந்து எனக்கு எப்படா இதிலேருந்து நம்ம மாறுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடுச்சு என் மைண்டில். அப்போ தான் வந்து நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்து நான் என் லைஃப்பில் வருது. எனக்கு வந்து அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க, என்ன இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி அந்த க்யூரியாசிட்டியில் வந்து நான் அதை லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரே ஒரு கொஷின் கேட்டேன், எனக்கு எக்ஸாக்டாக என்ன ஜாப் வேணும் அப்படிங்கிறது. அப்போ நான் வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்ஸ் ரீட் பண்ணும்போது அதில் வந்து நம்மளோட விஷயம் வந்து நம்ம ஒரு டைரியில் எழுதணும் அப்படிங்கிறத நான் படிச்சிருக்கேன். ஓகே, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால உடனே ஒரு டைரி எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன ஒர்க் வேணும், என்ன மாதிரி ஒர்க் வேணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், ரிமோட் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ரிமோட் ஜாப் வேணும், நல்ல சேல்ரி, நான் ஒரு டிசைட் சேல்ரி வச்சுருந்தேன், அந்த ஒரு சேல்ரியில் எனக்கு வேணும், என்னோடய மேனேஜர்ஸ் டீம்மேட்ஸ் எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், வீக்கெண்ட்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கணும், என் ஃபேமிலி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸாக பீஸ்ஃபுல் லைஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் டெய்லியும் நைட்டு வந்து நான் அந்த ஜாபில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன் மாதிரியும், அதில் வந்து நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். லேப்டாப் ஓப்பன் பண்ணி நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன், எனக்கு சேல்ரி வந்து மந்த்லி எப்படி க்ரெடிட் ஆகுது, நான் எக்ஸாக்டாக கேட்ட சேல்ரி எனக்கு க்ரெடிட் ஆகுது, வீக்கெண்ட் வந்து ஃபேமிலி கூட நான் அவுட்டிங் போகிறேன், அப்புறம் நான் எப்போயுமே ஹாப்பி ஃபீலிங்ஸோடு இருக்கேன், அந்த மாதிரி நான் டெய்லியும் இமேஜின் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து டெய்லியும் நான் வந்து டைரியில் எழுதுவேன். அப்புறம் ஒன் டே வந்து எனக்கு 55x5 மெத்தட்னு ஒன்று நான் வந்து ரீட் பண்ணேன். ஓகே, நம்ம இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி 5 டேஸ் வந்து நான் அதை ரிப்பீட் பண்ணேன். என்னோடய அஃபர்மேஷனை வந்து 55 டைம்ஸ் வந்து 5 டேஸ் எழுதினேன். அதை எழுதி முடித்து ஒரு 1 வீக் இருக்கும். ஆமாம், 1 வீக் ஆர் 10 டேஸ் அதுக்குள்ளே தான் இருக்கும். எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ரெக்ரூட்டர் இருந்து கால் வந்துச்சு. நாங்கள் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது, நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஷாக். நான் எந்த ஜாபும் அப்ளையே பண்ணல, அப்படி இப்படி எனக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேளை ஸ்பேமாக இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணி நான் விட்டுட்டேன். பட் நான் எனக்கு ஒரு இமெயில் வருது, இன்டர்வியூன்னு சொல்லிட்டு. நான் அந்த இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணுறேன். சேம் டேயில் வந்து இன்டர்வியூ ஸ்கெட்யூல் பண்ணுறாங்க. நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறேன். ஒரு 1 ஹவருக்குள்ளே கால் பண்ணி வந்துட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூஆர் செலக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறாங்க, நம்ம எதுவுமே அப்ளை பண்ணலையே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு இமெயில் வருது, என்னோடய ஆஃபர் லெட்டர். ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக். ஏன்னா வந்து நான் டைரியில் என்ன எழுதுனனோ அது எக்ஸாக்ட் சேல்ரி அதில் இருக்குது. அப்போயும் வந்து எனக்கு ஒரு டவுட் வருது. இருந்தாலும் அப்போயும் எனக்கு வந்து ஏதாவது ஒரு நம்மள்கிட்ட வந்து ஏதோ அமௌண்ட்டு கேட்பாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஏதோ ஸ்பேம் பண்ணுறாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணிட்டு நான் பெருசாக எடுத்து
இருக்கவே இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் டே எனக்கு நெக்ஸ்ட் இமெயில் வருது, என்னோடய லேப்டாப் வந்து டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், நம்புறதா நம்ப வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டபுள் மைண்ட்லேயே இருக்கேன். ஒரு 2 டேஸில் வந்து லேப்டாப்பும் என் கைக்கு வந்துச்சு. லேப்டாப் வந்ததுக்கப்புறம் தான் நான் நம்புகிறேன். ஆனால் அவங்க என்கிட்ட எந்த மணியும் கேட்கல. ஆஃபர் லெட்டர் வந்தாச்சு. எனக்கு எல்லாமே ப்ராப்பராக போகுது. அதுக்கப்புறம் தான் நான் பிலீவ் பண்ணேன், ஓகே இது ரியல் ஜாப்னு சொல்லிட்டு என்னோடய ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் இமீடியட் ரிசிக்னேஷன் கொடுத்துட்டு நான் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணேன். இந்த ஜாபில் நம்பவே மாட்டேங்க, நான் வந்து எவ்வளோ எக்ஸாக்டாக நான் எழுதினேன். சேல்ரி, என்னோடய ரோல், டீம், ரிமோட் ஜாபு, என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே எக்ஸாக்டாக இப்போ என்னோடய ஜாபில் இருக்குது. இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து ரியலைஸ் பண்ணேன். நம்ம சொல்கிற லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப நிஜம். அதை வந்து எல்லோரும் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நம்ம லைஃப்பில் என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது என்னோடய ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. இந்த மாதிரி நிறையா நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நம்மளோட ஃப்யூச்சர் சக்ஸஸ் ஸ்டோரி சீரீஸில் கண்டிப்பாக பார்ப்போம். இது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அவங்க லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி சீரீஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ரீட் பண்ணலாம். பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கட்டும். உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை வந்து என்னோடய இன்ஃபைனைட் சக்ஸஸ் யூடியூப் சேனல் ஆர் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை இமெயில் வந்து roja.thirumalaiswamy@gmail.com நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் த பட்டன் அண்ட் give your comments. Thanks for watching.